ஹலோ வெல்கம் டு Cybernova. இந்த வீடியோல நாம nslookup வச்சு DNS பத்தின இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல nslookup-னா என்ன, அதை எப்படி விண்டோஸ் 11ல அப்புறம் ஆன்லைன்ல பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். இதை வச்சு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். nslookup-ன்றது நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பயன்படுத்துகிற கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி. இது வெப் அப்ளிகேஷனாகவும் கிடைக்குது. இதை வச்சு ஒரு டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டிஎன்எஸ் பற்றி விசாரிக்க, அதை வச்சு டொமைன் நேம் ஆர் ஐபி அட்ரஸ் மேப்பிங் பண்ண ஆர் ஸ்பெசிஃபிக் டிஎன்எஸ் ரெக்கார்ட் செக் பண்ண பயன்படுது. டிஎன்எஸ்னா என்னன்னா, நம்ம பயன்படுத்துகிற டொமைன் நேமை மிஷின் பயன்படுத்துகிற ஐபி அட்ரஸாகவும், மிஷின் பயன்படுத்துகிற ஐபி அட்ரஸை நாம் பயன்படுத்துகிற டொமைன் நேமாகவும் டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு google.comனு ப்ரௌசரில் டைப் பண்ணுனா டிஎன்எஸ் அதை 142.250.64.100ன்னு ஒரு ஐபி அட்ரஸாக டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட ரெக்வெஸ்ட்டை அந்த ஐபி அட்ரஸ்க்கு அனுப்பும். nslookup வச்சு ஒரு டார்கெட் டொமைனோட ஐபி அட்ரஸ், நேம் சர்வர், மெயில் சர்வர் மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெவ்வு பார்க்க வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஒரு டார்கெட் டொமைன் ஆர் அது சம்மந்தமான சர்வர் மேலே பெர்ஃபார்ம் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். nslookup-ஐ விண்டோஸ் 11ல் யூஸ் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்ட் லான்ச் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணி சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணால் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். கமாண்ட் ப்ராம்ப்டில் nslookup-னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது விண்டோஸ் 11க்கு அசைன் ஆன டிஃபால்ட் சர்வர் அதோட ஐபி அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். டிஃபால்ட் சர்வர்ன்ற சர்வர் தான் நாம் அனுப்புகிற queries அண்ட் டொமைன்ஸை நமக்கு ரிசால்வ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஒரு டொமைனோட ஐபி அட்ரஸை query பண்ண நாம் ஃபர்ஸ்ட் ஏன்ற டைப் செட் பண்ணிக்கணும். இதை நாம் செட் டைப் ஈக்குவல் டு ஏன்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக செட் பண்ணலாம். டைப் ஏன்னு செட் பண்ணுறது மூலமாக ஒரு டொமைனோட ஐபி அட்ரஸை nslookup-ல query பண்ணலாம். அப்புறம் நாம் query பண்ண நினைக்கிற டொமைனை டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு www.certifiedhacker.com சைட்டோட ஐபி அட்ரஸ் பற்றி query பண்ணணும்னா நாம் www.certifiedhacker.comனு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். இது நாம் என்டர் பண்ண டொமைனோட ஐபி அட்ரஸ், அப்புறம் அது ஆத்தரிட்டேட்டிவ் ஆன்சரா நான் ஆத்தரிட்டேட்டிவ் ஆன்சரான்னு காட்டும். ஆத்தரிட்டேட்டிவ் ஆன்சர்னா ஆன்சர் அந்த டொமைனை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, அப்புறம் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்க சர்வர்லேருந்து வருதுன்னு அர்த்தம். நான் ஆத்தரிட்டேட்டிவ் சர்வர்னா ஆன்சர் அந்த டொமைனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சர்வர்லேருந்து, இல்லைனா கேஷ்டு சைட்ஸ் ஆர் பழைய சைட்ஸ்லேருந்து வருதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் www.certifiedhacker.comக்கு ஐபி அட்ரஸ் query பண்ணுறப்போ நமக்கு நான் ஆத்தரிட்டேட்டிவ் ஆன்சர் அதோட டிஃபால்ட் சர்வர்லேருந்து நம்ம லோக்கல் மிஷினுக்கு ரெக்வெஸ்டட் டொமைன் பற்றி வரும். நம்ம டார்கெட் டொமைன் www.certifiedhacker.comோட ஐபி அட்ரஸ் 162.241.216.11. நமக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்க ஆன்சர் நான் ஆத்தரிட்டேட்டிவ் ஆன்சர்ன்றதால நாம் டொமைனோட ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் தான் ஒரு டொமைன் பற்றின ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதனால் மட்டும்தான் ஆத்தரிட்டேட்டிவ் ரெஸ்பான்ஸை நாம் queryக்கு கொடுக்க முடியும். ஒரு டொமைனோட ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வரை கண்டுபிடிக்க நாம் cnameனு டைப் செட் பண்ணிக்கணும். அதுக்கு செட் டைப் ஈக்குவல் டு cnameனு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த cname லுக்கப் மூலமாக ஒரு டொமைனோட ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வர் அப்புறம் cname ரெக்கார்ட்ஸை லிஸ்ட் பண்ணும். cname ரெக்கார்ட்ஸ்ன்றது ஒரு வகையான டிஎன்எஸ் ரெக்கார்ட் தான். அது ஒரு டொமைனோட கெனானிக்கல் நேம்லேருந்து ட்ரூ டொமைன் நேமை மேப் பண்ணி வச்சுருக்கோம். நாம் query பண்ண நினைக்கிற டொமைன் நேமை டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், certifiedhacker.comோட ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வர் பற்றி query பண்ண certifiedhacker.comனு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டொமைனோட ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வர் மெயில் சர்வர் அட்ரஸை டெர்மினலில் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், certifiedhacker.comோட ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வர் ns1.bluehost.com. certifiedhacker.comோட மெயில் சர்வர் அட்ரஸ் dnsadmin.box5331.bluehost.com. இப்போ நம்ம ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு அந்த நேம் சர்வரோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கலாம். ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க மறுபடி டைப்பை ஏன்னு செட் பண்ணிக்கணும். அதுக்கு செட் டைப் ஈக்குவல் டு ஏன்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நாம் query பண்ண நினைக்கிற நேம் சர்வர் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ns1.bluehost.comோட ஐபி அட்ரஸ் query பண்ண ns1.bluehost.comனு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க.
இது அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ns1.bluehost.com ஓட ஐபி அட்ரஸ் 162.159.24.80. ஆத்தரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்க ஒரு டொமைனோட ரெக்கார்ட்ஸ் வச்சு டாஸ், டிடாஸ், யூஆர்எல் ரீடைரக்ஷன் மாதிரியான அட்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டாஸ்னா டினைல் ஆஃப் சர்வீஸ், டிடாஸ்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ். இந்த மாதிரியான அட்டாக்ஸ் ஒரு சர்வருக்கு நிறைய டிராஃபிக்காக ரெக்வெஸ்ட்டை அந்த சர்வர் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அனுப்பி அந்த சர்வரை ஸ்லோ டவுன் பண்ணவோ டெம்பரவரியாக ஒர்க் ஆகாத மாதிரியோ பண்ண முடியும். யூஆர்எல் ரீடைரக்ஷன் அட்டாக் வச்சு யூஸரை அந்த வெப்சைட்லேருந்து ஒரு மலிஷியஸ் வெப்சைட்க்கு ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான அட்டாக்ஸ் மூலமாக ஒரு டொமைன் அப்புறம் அது ரிலேட்டட் சர்வரோட செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். nslookup-ஐ ஆன்லைனில் யூஸ் பண்ண ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி http://www.cloth.net /services nslookup.php சைட் போங்க. இந்த வெப்சைட் ஆன்லைனில் nslookup பண்ணுற டூல் வச்சிருக்கு. இங்கே நாம் தேட நினைக்கிற டொமைன் நேம் என்டர் பண்ணிவிட்டு query டைப்பை ட்ராப் டவுன் மெனியூலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லுக்கிட்ட பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ரிசல்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு நாம் இங்கே டொமைன் ஃபீல்டில் certifiedhacker.comனு என்டர் பண்ணிவிட்டு query ஃபீல்டில் ஏன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா IPv4 அட்ரஸ். இப்போது லுக்கிட்ட பட்டன் கொடுத்தா டொமைனோட ஐபி அட்ரஸ் அப்புறம் அது ஆத்தரிட்டேட்டிவ் சர்வரா இல்லை நான் ஆத்தரிட்டேட்டிவ் சர்வரான்னு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி query டைப் சேஞ்ச் பண்ணி ஒரு DNS பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். லைக் www கொடுத்து IPv6 அட்ரஸ், MX கொடுத்து மெயில் எக்ஸ்சேஞ்ச், NS கொடுத்து நேம் சர்வர் மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம www query ஃபீல்ட்லேருந்து கொடுத்து லுக்கிட்டப் கொடுத்தா டொமைனோட IPv6 அட்ரஸ் அப்புறம் டொமைன் ஆத்தரிட்டேட்டிவா நான் ஆத்தரிட்டேட்டிவ் ஆன்சரானு காட்டும். IPv6ன்றது புது ப்ரோட்டோகால். இது 128 பிட் அட்ரஸ் யூஸ் பண்ணுது. அதனால் நிறைய டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க்கை சப்போர்ட் பண்ணும். அதனால் IPv6ல் இருக்க வல்னரபிலிட்டிஸ் அண்ட் மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சு கூட அட்டாக்கர்ஸ் டார்கெட் பண்ணலாம். இதே மாதிரி வேறு சில DNS லுக்கப் டூல்ஸும் இருக்குது. லைக் DNS டம்ஸ்டர், DNS ரெக்கார்ட்ஸ். DNS டம்ஸ்டர்ன்ற வெப்சைட் வச்சு ஒரு DNS-ஐ வேவு பார்க்க ரிசர்ச் பண்ணவும் அது மூலமாக ஒரு டார்கெட் டொமைனோட DNS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் இருக்க ஹிடன் சப்டொமைன்ஸ், இமெயில் சர்வர்ஸ் மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். DNS ரெக்கார்ட்ஸ்ன்ற வெப் டூல் வச்சு ஒரு டொமைன் பற்றின DNS queries-ஐ டேபிள் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். இந்த டூல்லாம் வச்சு ஒரு டார்கெட் டொமைன் அப்புறம் அது சம்மந்தப்பட்ட டொமைன் பற்றின இன்சைட்ஸ்லாம் தெரிஞ்சு அட்டாக் வெக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வீடியோவில் nslookup வச்சு DNS இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும், இதிலிருந்து புதுசாக ஏதாவது கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி கற்றுட்டு இருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தவறாமல் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.